योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार. जय गुरुराया. ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्. எல்லாமல்ல எம்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருள் மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்த பெருமக்களே, இப்போ நான் சொல்ல போகிற இந்த சம்பவம் நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம். உங்கள் எல்லாருக்கும் இப்போ கடந்த ஒரு 4 ஆண்டுகளா இல்லை 3 ஆண்டுகளா நம்ம பல விஷயங்களை சொல்கிறோம். அதில் ஏதோ சில பேர் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது ஒரு அருள்வாக்கு மாதிரி எடுத்துகிட்டு அதை சீரியஸாக நடக்கிறீங்க. பாக்கி உள்ளவங்களுக்கெல்லாம் வேறு வேலை சொல்லியில் இவர் என்னத்தையோ வளரிட்டு இருக்காரு, சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பலருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு சில பேருக்கு முதல்ல ஏதோ ரொம்ப பக்தியில் வராங்க, அப்புறம் இவருக்கு படத்தை வேலையாக வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம ரொம்ப டீப்பாகவே பேசினா பல விஷயங்களை பேச முடியும். அதுக்குள்ளெல்லாம் போகாமல் நாம் ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு கதையை சொல்லுவோம். வாங்கம்மா, நமஸ்காரம், உட்கார். சுமார் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக? ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் திறந்த புதுசில் ஒரு ஏழை பையன், ஏழைன்னா பரம ஏழை பையன் என்னை வந்து சந்திக்கிறான் மருத்துவமனையில். அந்த பையன் எனக்கு தெரியாத பையன் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்ச பையன்தான். ஏன்னா அவனுடைய அண்ணன் என்னுடைய நெருங்கிய நண்பராக, அன்னைக்கு எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்த ஒரு மருத்துவர்கிட்ட அவன் டிரைவராக இருந்தான். இந்த பையன் அவனுடைய தம்பி. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. மேபி இந்த கல்யாணம் ஆகியிருந்தால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த பையன் எதனால் என்னை வந்து பார்க்குறான் அப்படின்னா, அவன் ஒரு சாதாரண ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன், வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குற பையன், வெல்டிங் கடையில் வேலை பார்க்குற பையன். வெல்டிங் கடையில், என்ன கடை? இந்த கேட்டு கிரில் எல்லாம் செய்வாங்கள்ல, அந்த வெல்டிங் கடையில் வேலை பார்க்குற பையன். அவன் எதுக்கு என்னவோ சந்திக்கிறான்னா, சார் நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்தான். என்ன கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வாங்க சார், உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னா. நான் உடனே ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கப்போ கார் எடுத்துகிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போகிறப்போ அவனும் அந்த தம்பியும் அவனுடைய அண்ணனும், அந்த டிரைவராக வேலை பார்க்குறாலே என்னோடய நண்பர் ஒரு டாக்டர்கிட்ட, அவன் அண்ணனும் அங்கே நிற்கிறாங்க. என்னை வெல்கம் பண்ணி ஒரு வெல்டிங் பட்டறைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பட்டறை? ஒரு வெல்டிங் பட்டறைக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய், சார் இங்கே பாருங்கள் சார், இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கான் தெரியுமா? வயதான முதியவர்கள் கைகால் விளங்காமல், யூரின் மோஷன் போகிறதுக்கு முடியாமல் கிடையிலே கிடப்பாங்க. நம்ம ஊரில் சொன்னால் கிடையில கிடப்பாங்கல்ல, கட்டிலே கிடப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்குறது ரொம்ப சிரமம், தெரியும்ல. நாங்களாம் எங்கள் தாத்தா பாட்டியை பார்த்துருக்கோம் கடையில் போட்டு முதுகுலெல்லாம் புண்ணு வந்து. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. வெறும் அந்த ஒரு ஒரு பொடி உண்டு, அந்த பொடியை தான் தட்டுவாங்க. சோஃப்ராமைசின் பொடி ஒன்று உண்டு, அதை தான் தட்டி தொடச்சி போடுவாங்க. பெரிய பாடு. 2 நாள் கவனிக்கெல்லாம் புழு வந்துடும். அப்படி பெரிய பாடு, மூத்திரம் எல்லாம் நம்ம தான் அள்ளணும். அவ்வளோ கஷ்டம் அந்த காலத்தில். இந்த பையன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா, ஒரு கட்டில் கண்டுபிடிச்சிருக்கான். இந்த கட்டிலில் இந்த மாதிரி காலங்காலமாக கிடையில் கிடக்கிறவங்கள இந்த கட்டிலில் படுக்க வச்சா, அந்த கட்டிலில் படுத்திருக்கவங்களே தனக்கு மோஷன் போக வச்சுக்கலாம், தனக்கு யூரின் போக வச்சுக்கலாம். யூரின் போனால் அதுவை தானாக க்ளீன் பண்ண வச்சுக்கலாம். எல்லாம் ரிமோட்டில் ஒரு சுவிட்சை தட்டினா எல்லாம் வேலை செய்யும். அப்படி அவன் கண்டுபிடிச்சிருக்கான். யார் பையன்? வெல்டிங் கடையில் வேலை பார்க்குற பையன், வெல்டிங் அடிக்கிற பையன், பரம ஏழை. அப்படியே அந்த கட்டிலில் படுத்துட்டா அந்த ஆளுக்கு கை மட்டும் வேலை செய்தால் போதும். அந்த படுத்துருக்க ஆளு கை மட்டும் வேலை செய்தால் யாரையும் கூப்பிட வேண்டாம். அந்த இடுப்பு பக்கம் ஒரு க்ளோசெட் இருக்கும் கட்டிலில் கீழே. அதில் ஒரு பட்டனை தட்டினா அந்த மெத்தை மேலே போட்டிருக்க மெத்தை தானாக மடங்கி உள்ளே போயிடும். அதில் மோஷன் போயிடலாம். அந்த மோஷன் போகிற பைப்பை அப்படியே க்ளோசெட்டில், பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் க்ளோசெட்டில் கனெக்ட் பண்ணி விட்ருக்கோம். பைப்பு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு பட்டனை தட்டினா அந்த மோஷன் ஃபுல்லாக போயிடும். அடுத்த ஒரு பட்டனை தட்டினா
தண்ணி அப்படியே அந்த மோஷன் போன இடத்துல அடிக்கும், அதுவே க்ளீன் பண்ணிடும். இன்னொரு பட்டனை தட்டினா தண்ணி ப்ரெஷராக அடித்து அந்த மோஷனை கீழே கொண்டு போயிடும், அங்கே கொண்டு போயிடும். அடுத்தது இவர் நார்மலாக படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. யூரின் போனாலும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். யாருக்கு துணையும் தேவையில்லை, யாரும் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அவசியம் இல்லை. அப்படி கண்டுபிடிச்சிருக்கான். நான் ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போயிட்டேன், சத்தியமா ஆச்சரியத்தோட விளிம்புக்கு போயிட்டேன். உண்மைதானா இது? எப்படி இது? ஹவு இட் இஸ் பாசிபிள்? இது எப்படி இந்த பையன் கண்டுபிடிச்சான்னு மிரண்டு போயிட்டேன். அந்த பையனை கட்டி பிடிச்சி அவனை ரொம்ப பாராட்டி, அப்போ என் பாக்கெட்டில் இந்த படிக்காதவன் படத்தில் ரஜினிகாந்த் தம்பியை ஊருக்கு அனுப்புகிறப்போ இந்த பாக்கெட்டில் கொஞ்சம், இந்த பாக்கெட்டில் கொஞ்சம், இந்த பாக்கெட்டில் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுக்கன்னு கொடுக்குற மாதிரி நான் இந்த பாக்கெட்டில் எல்லாம் எடுத்து ரூபாயை எடுத்து காரில் இருந்து ரூபாயெல்லாம் எடுத்து வச்சுக்க தம்பி, நீ வச்சுக்கடா, நல்லாரு என்னால் சந்தோஷத்தை இதுக்கு மேலே எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அப்படிலாம் சொன்னேன். இப்போ நம்ம இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால நான் அவன்கிட்ட ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டேன். தம்பி, நீ கண்டுபிடிச்சிருக்கிறதெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் கரெக்டு, ஆனால் இது எப்படி ஹைஜீனிக் பண்ணுவேன்? எப்படி ஹைஜீன் ஆகும்? இப்போ நம்ம க்ளோசெட்லாம் நம்ம பினாயில் விட்டு அதை கழுவுவோம், இதை எப்படி யார் கழுவுறது? எப்படி கழுவுறது? ஒரு தடவை மோஷன் போனால் ஹைஜீன் பண்ணணுமே, தண்ணி போவோம், தண்ணி க்ளீன் பண்ணிடுவோம், எப்படி இதை ஹைஜீனிக் பண்ணுறது? ஆமாம் சார், எனக்கு அதுதான் புரியல அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு நான் வந்துட்டேன். சரியாக 7 நாள் தான், ஒரு வாரம் கழித்து திருப்பி வரான் என்கிட்ட, ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்து என்னை ஓபியில் சந்திக்கிறான். சார், நான் ஹைஜீன் பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. என்னடா அது? க்ளோசெட்டை ஹைஜீனிக் பண்ணுறதும் ஹைஜீனிக்னா தெரியுதுல்ல, அதை அது என்ன படுத்துறது? சுத்தம் இல்லை, அதை இதோட அதை இந்த பாக்டீரியா வைரஸ் பாக்டீரியா அதை வந்துடாமல் அதை இன்னும் க்ளீன் பண்ணுறது. சார், அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், எப்படி அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், இன்னும் ஒரு பட்டன் வைக்கிறேன், அந்த பட்டனுக்கு கீழே அந்த க்ளோசெட்டு கீழே நிறைய காயில் வைக்கிறேன் சார். எல்லாம் போய் மோஷன்லாம் போய் முடிஞ்சு எடுத்த பிறகு இந்த ஆளை இன்னொரு பட்டனை தட்டினா அந்த க்ளோசெட் வந்து சூடாகும், நல்லா சூடாகும். சூடானா பாக்டீரியா இருக்காதுல்ல, நல்லா சூடாயிரும். சூடானோன்னா ஆஃப் பண்ணிட்டா போதும், க்ளோசெட் நீட் ஆகிட்டு, பாக்டீரியா இல்லை. உண்மையில் எனக்கு ஒரு செகண்ட் தலை சுற்றிருச்சு. டேய், இது தலையா வேற எது மாடா? உனக்குள்ளே இவ்வளோ மூளை இருக்குது. சாதாரண ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு பையன், ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குற ஒரு பையன், உனக்கா இவ்வளோ அறிவு அப்படின்னு கேட்குறப்ப தான் அவன் சில கதைகளை சொல்கிறான். சார், நீங்கள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளா 12 ஆண்டுகளா நம்ம ஒரு பேப்பர்லலாம் பார்க்குறீங்களா சார்? மாலை மலர், தினமலர், தினத்தந்திலெல்லாம் இந்த சயின்டிஃபிக் கண்காட்சி, விஞ்ஞான கண்காட்சி பள்ளிக்கூடத்தில் காலேஜில் நடக்கிறப்பெல்லாம் நாகர்கோயிலில் ஒரு அம்மா பரிசு வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேரேன்னு சொல்லலாம். அது ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம். அவங்க அப்பா ஒரு இஸ்லாமியர், இந்த பொண்ணு ஒரு இஸ்லாமியர். அப்பா இஸ்லாமியர்னா பொண்ணு இஸ்லாமியர் தானே. இந்த 2 அப்பாவும் பிள்ளையும் எதுலேயும் நிற்பாங்க. கலெக்டர்கிட்ட பரிசு வாங்கிட்டு நிற்பாங்க, ஆர்டிஓட்ட பரிசு வாங்கிட்டு நிற்பாங்க, எம்எல்ஏட்ட பரிசு வாங்கிட்டு நிற்பாங்க, எம்பிகிட்ட பரிசு வாங்கிட்டு நிற்பாங்க. இது அடிக்கடி பேப்பரில் வரும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச நான் தான் சார். என்னுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவங்க எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தொகையை கொடுத்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சி அவங்க பரிசு வாங்கினாங்க சார். நான் என்ன சார் பண்ணுறது? என்னால் முதலீடு பண்ண முடியல, காசு இல்லை, நான் தினக்கூலிக்கு வேலை பார்க்குறேன், அவங்க பணக்காரங்க, நான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் வாங்கி வெளியே சொல்லாத நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அந்த விஞ்ஞான கண்காட்சியில், சயின்டிஃபிக் கண்காட்சியில் வச்சு கலெக்டர்கிட்ட அவங்க பரிசு வாங்குறாங்க சார். நான் என்ன சார் பண்ணுறது? சத்தியமாக எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு மான்குட்டி அப்படியே எழும்பிருச்சு. ஆஹா, இந்த பையனை நம்ம விட்டுட்டா வேற யார் காப்பாற்றுவா? இவ்வளோ ஒரு விஞ்ஞான மூளை, ஒரு சயின்டிஃபிக், இவ்வளோ தூரம் சயின்ஸை வச்சுருக்கிற பையனை இந்த உலகத்தில் யாரும் காப்பாற்றட, நாம் காப்பாற்றணும். இந்த பையனை இப்படி சீட் பண்ணுறாங்க, இவ்வளோ அறிவு இருக்கிற பையனை எப்படி நம்ம விடலாம்? அப்படி இதுவரைக்கும் அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் சொன்னப்போ நான் மிரண்டு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டலில் உங்கள் சொந்தக்காரங்களை அட்மிஷன் பண்ணி வச்சா உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஐபியில் ட்ரிப் போடுவாளுங்க, எங்கள் நர்ஸுமார் போட்டுட்டு அவ்வளோ பாட்டுக்கு செல்லு பார்க்க போயிடுவாளுங்க. அது ட்ரிப்பு முடிஞ்சு ட்ரிப்பை மாற்றுக்கு ஆள் இருக்காது. அப்போ என்னாகும், பேஷண்ட் கையிலேருந்து பிளட்டு உள்ளே ஏறிடும், நிறைய பிரச்சனை வரும். இதை மாற்றுறதுக்குள்ள போக மாட்டாளுங்க. அப்புறம் எவடி இதை பண்ணால் ஒத்துக்கவே மாட்டாளுங்க. நான் இல்லை, அவ எங்கள் எல்லா ஹாஸ்பிட்டலேருந்து பிரச்சனை உண்டு. சனியனை போட்டு மனுஷங்கம்மா வேலையை விட்டு போயிடாதீங்க, இவ்வளோ போட்டு மேய்க்கிறதே பெரிய வேலை, சரியா?
அப்போது இதுக்கு அவன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். சார், ட்ரிப்பு முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும், நீங்கள் எத்தனை மணிக்கூர் வந்து அப்புறம் மாற்றினாலும் சார். இப்படி ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு. சத்தியமாக எனக்கு உண்மையிலே நான் இப்போ சொல்கிற கூட எனக்கு புல்லரிக்குது. அப்போது நான் அந்த பையனை எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும், நம்ம சொத்தை வித்தாவது அவனுக்கு செலவு பண்ணணும், அவனை ஒரு பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, தம்பி நான் உனக்கு எப்படி உதவி பண்ண முடியும், நீ சொல், நான் உனக்கு எப்படி உதவி பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்குறேன். சார், ஒன்றும் இல்லை சார், இந்த கண்டுபிடிப்புக்கு மட்டும் எனக்கு ஒரு நல்ல ராயல்ட்டி வாங்கி தந்துட்டிங்கன்னா அந்த பணத்தை வச்சு நான் ஒரு பெரிய ஒர்க் ஷாப் ஒரு முதலீடு பண்ணி நான் அடுத்தடுத்த கண்டுபிடிப்பு பெரிய அளவில் பண்ணுவேன் சார், ஏன்னா அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணித்தாங்க சார் அப்படின்னு. இது பண்ணலாமே. ஏன்னா அப்போ தான் நான் புது ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன். அப்போ நான் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தேட்டர் மிஷினு, நிறைய மிஷினரிஸ் வாங்குவோம். தேட்டரில், ஐசியூவில், கேஷுவாலிட்டி நிறைய மிஷினரிஸ் வாங்குவோம். அதெல்லாம் பல லட்ச ரூபாய்க்கு அப்போ தான் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் லோன் போட்டு வாங்கியிருக்கேன். அப்போ இந்த மிஷினரிஸ் விற்கிற கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் இந்த கட்டில், பெட்டு விற்கிற கம்பெனிஸ் இவங்களெல்லாம் தெரியும். சார், நான் அவங்ககிட்ட பேசி கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பையனுக்காக நான் பெரும் முயற்சிகள் எடுக்கிறேன். எல்லா கம்பெனிகள்லேயும் பாம்பே, டெல்லின்னு அவங்க ஜோனல் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் எல்லா லெவல்லையும் பேசி இப்படி ஒரு பையன் இருக்கிறான். அப்போ அவங்க இதில் என்கிட்ட ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. சார், ஏற்கனவே ஒரு வீலுங்க இருக்குது, அதை இதுக்கு எது எப்படி சார், அப்படி இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு கம்பெனிக்காரன், சரி சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சார், முதல்ல இனிஷியலாக அவருக்கு ஒரு சின்ன பேமெண்ட் கொடுக்குறோம், அப்புறம் இந்த ஒவ்வொரு கட்டிலும் நாங்கள் செய்து விற்க அந்த கட்டில் ஒரு பர்சன்டேஜ் அவர் கொடுத்துருவோம் சார். இதுதான் ராயல்ட்டி. இப்போ இந்த ராயல்ட்டி, இளையராஜாலாம் பாட்டுக்கு ராயல்ட்டி கேட்குறாருல. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி இங்கே 2 பாட்டு பாடணும், இளையராஜா பாட்டு தான் பாடணும். இப்போ இளையராஜா வக்கீல் கேட்டார்னா கேஸ் போட்டுருவார். யோ எப்படியா பாடினேன், துட்டுக்குடியா அப்படின்ட்டுருவார். அப்போ இது ராயல்ட்டி தரோம் சார்னு பேசிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி வாங்க, நான் ஒரு பெரிய கம்பெனியில் பேசி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் வாங்கன்னு சொன்னால், அந்த பையனுக்கு பேச்சில் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. என்னடா அந்த பையன் முதல்ல ரொம்ப கெஞ்சி பேசிகிட்டு இருந்தான், இப்போ பார்க்கலாம் அப்புறம் வரேன், இப்போ டைமில் அப்புறம் வரேன் அப்படிங்கிறான். நான் வேறு அந்த கம்பெனிக்காரங்களை வர சொல்லி அவனே ஒரு சிட்டிங்கில் பேச வச்சலான்னு முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். பையன் வரமாட்டேங்கிறான். என்னடா ஆச்சுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தா கடைசியில் ஒரு நாள் அந்த பையன் வரான்னா பையன் கூட அண்ணன் கூட 2-3 பேர் இடிதடிய மாதிரி வரானுங்க. இந்த நடுவில் இந்த மீன் டைமில் இவனுக்கு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. எப்படின்னா, இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு சாபம். இந்த பையன் என்கிட்ட வந்தோன்னே சொல்கிறான், அப்படி ஓபிக்குள்ளே, ஹாஸ்பிட்டல் ஓபிக்குள்ளே வந்தோன்னே சொல்கிறான், சார் ஏற்கனவே 8 கோடி 10 கோடிக்கு கேட்டாச்சு, ஆஸ்திரேலியாவில் இருந்த வரைக்கும் 10 கோடி வரைக்கும் கேட்டாச்சு, அதுக்கு மேலே ஏதாவது ஒன்றா நீங்கள் பேசுங்க, அதுக்கு கீழேனா நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். 10 கோடியா இந்த கட்டலுக்கா? 10 கோடி தரேங்கிறானா? தம்பி தாராளமாக நீ அவங்ககிட்ட கொடுத்துருப்பா, ஆஸ்திரேலியாவிலே கொடுத்துரு. இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது கிடையாது, இதெல்லாம் எனக்கு இதே நான் வச்சிட்டு இருக்க முடியுமா, எனக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் மேலே போகணும் சார். 10 கோடி ஆஸ்திரேலியாவில் கேட்டாச்சு, இனி ஜப்பானில் கூப்பிட்டாக, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாக, அமெரிக்காவில் சில்வஸ்டர் சாலன் கூப்பிட்டாக, என் கிரகம் இந்த ஆர்எஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு கோவை சர்லா சொன்ன மாதிரி 10 கோடி கேட்டாச்சு, 15 கோடி கேட்டாச்சு, நான் இதுக்கெல்லாம் இல்லை சார், அதுக்கு மேலே ஒன்றா பேசுங்கன்ட்டான். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு, அந்த ராமன்புதூர் ஏரியாவில் இருக்கிற கொஞ்சம் பேயை கும்பிடுற ஒரு கோஷ்டி, ஒரு கும்பல் போய் அவனை தூக்கி கைக்க வச்சு, இந்த பாவடை எல்லாம் போட்டுட்டு தெரியுமில்ல ஒரு கோஷ்டி, அந்த கோஷ்டி அவனை தூக்கி, நாங்கள் ஒன்றை கொண்டு இஸ்ரவேலில் கொண்டு வச்சுருவோம், பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஒன்றை வந்து நாங்கள் பரிசுத்தம் ஆக்கிடுவோம், ஒரு வழி ஆக்கிடுவோம் வான்னு சொல்லி அவனை சர்ச்சில் கூப்பிட்டு வச்சு, அவனை தண்ணி தொளிச்சு அவனை மதம் மாற்றி, பத்திரிகாரனெல்லாம் கூப்பிட்டு அவனை பெரிய ஆள் மாதிரி கொஞ்சம் படம் எல்லாம் காட்டி, இந்த பையன் அப்படி லைட் வெளிச்சம் மைக்கெல்லாம் கண்டோன்னா, இவ்வளோ நாள் நம்மளை யாரும் ஹெல்ப் பண்ணலை, இன்றைக்கி இந்த பந்தோபஸ்து கூட்டம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவனும் தனக்கு பேரெல்லாம் மாற்றி, அத்தனை ஆண்டுகளாக குடும்பம் வழிபட்டுட்டு வந்த வழிபாடுகளெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த பேயை கும்பிடுற கோஷ்டி கூட போய் பேயை நம்பி புருஷனை விட்டு பேயை நம்பி போய் அந்த பயங்கிறது, அங்கே ஜப்பானில் கூடுவாங்க, அமெரிக்காவில் கூடுவாங்க, அங்கே அந்த பாவடை கட்டியிருக்க சாமியார் அவ்வளோ பொய் அவுத்து விட்ருக்கான். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், ஜார்ஜ் புஷ்ஷை தெரியும், ரஷ்யாவில் புத்தினை தெரியும், இங்கிலாண்டில் மார்க்ரெட் தாட்சர் தெரியும், நீ இங்கெல்லாம் விட்டுறாத, நான் அவனுக்கு பல கோடி ரூபா வாங்கி தரேன்னு இந்த பயலை கெடுத்து இந்த மனம் மாறினது மட்டும் இல்லை, மதமும் மாறிட்டான்.
பேச்சு திமிரு. அந்த கம்பெனிக்காரங்க என்கிட்ட கொஞ்ச நாள் என்ன சார் ஆச்சு, எப்போ சார் நாங்கள் வரேன்னு கேட்டாங்க. நான் அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், எப்போ வேண்டாம், பையன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான், கொஞ்ச நாள் கழித்து வருவான், வந்தப்புறம் நம்ம பார்ப்போம்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் உண்மையிலே அந்த பையன் தேசிய விருதுகள்லாம் வாங்கினான், மாநில விருதுகள் வாங்கினான். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவங்ககிட்ட மாநில விருதுகள் வாங்கினான் இந்த கண்டுபிடிப்புக்காக. அன்னைக்கு இந்தியாவோட ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதிகிட்ட விருது வாங்கினான். பல விருதுகளை வாங்கினான், மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் பல விருதுகளை வாங்கினான். ஜனாதிபதி விருது வாங்கினா அதுக்கு ஒரு தொகையும் கொடுப்பாங்க. இதுக்கு மீன் டைமில் என்ன நடக்குன்னா, என்னுடைய நண்பர்கிட்ட டிரைவராக வேலை பார்த்தாலே இவனுக்கு அண்ணன், அவனுக்கு இவனோட பெரிய சாமியாக பிடிச்சிருக்கு, இவனுக்கு கொஞ்சம் சின்ன சாமி தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஒரு பெரிய சாமி பிடிச்சிட்டு அவன் அந்த டாக்டர்கிட்ட போய், யோ இப்படியா சாவியை, காரெல்லாம் ஓட்ட முடியாது. ஒரு மலையாள படத்தில் திலகன்கிட்ட இன்னசென்ட் டிரைவராக இருப்பான், வீட்டில் வேலைக்காரனாக இருப்பான். ரேவதிக்கு அவன் அங்கே வேலை செய்கிறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், அவன் லாட்ரி டிக்கெட் வாங்காத லாட்ரி டிக்கெட்டை பார்த்துக்கிட்டு அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிடுவான். ஒரு நாள் அவன் துணி துவச்சி காய போட்டுட்டு இருக்கச்சில்ல, இவா பேப்பரில் லாட்ரி முடிவுகளை படிப்பான். இவன் இன்னசென்ட் அடுத்த நம்பருன்னு சொல்லி அவனுக்கு லாட்டரியில் இருக்க நம்பரையே சொல்லி முடிச்சிடுவா. இன்னசென்ட் பார்த்தா எனக்குலாம் அடிச்சிருக்கு பைசான்னு சொல்லி திலகங்கிட்ட போய், உன் முன்னுக்கு 10 லட்ச ரூபா காரில் ஒரு போடா, உன் வேலையும் நீயும் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அப்புறம் தான் தெரியும் லாட்ரி அடிக்கலைன்னு. இதே போல் இந்த அண்ணனும் தம்பி ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த டாக்டர்கிட்ட போய் டிரைவர் வேலையை மயிரை வச்சுக்க அவன் சாவியை, நான்லாம் டிரைவருக்கெல்லாம் வர முடியாது. அவன் ஒரே ஒரு பொட்டை பிள்ளைய வச்சுருக்கான். அவன் கெஞ்சி பார்த்தா, இப்போ என் பொம்பளை பிள்ளை நீ புது டிரைவர் கூட அனுப்ப முடியாது, கொஞ்ச நாள் வேலை பாடுறா, அதெல்லாம் முடியாது போய அப்படின்ட்டான். இந்த போய் நம்மக்கிட்ட இவ்வளோ திமிரு பேச்சு. நான் சத்தியம் அப்படியே மறந்துட்டேன். சரி என்னவோ நடந்துட்டு போட்டு, பெரிய அளவில் போயிட்டான் பையன், போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். ஜனாதிபதிகிட்டெல்லாம் விருது வாங்கி பெரிய அளவில் போன பையன் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். நான் எடுக்கலை முதல்ல. அப்புறம் என்னப்பா அப்படின்னு ஒரு நாள் கேட்பேம்மா, என்னப்பா அப்படின்னு. சார் என்னப்பா, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற, லண்டனில் இருக்கிற, எங்கேருந்து பேசுகிற நீ? ராமன்புதூரில் சார் இருக்கு. சரி என்னாச்சு? எல்லாம் போச்சு சார். என்ன போச்சு? 2024 ஒர்க் ஷாப்பெல்லாம் மூடிட்டேன் சார். ஒரு பக்கம் பக்கவாதம் வந்து கை கால் வழங்கல, கட்டிலும் விற்கல, ஒன்றும் போகலை, வேலைக்கு போக முடியல, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். ஒன்றும் நடக்கலை சார். என் பிள்ளை ஒரு பையன் படிக்க வழி இல்லாமல் அவன் வேலைக்கு போகிறான். என் பொம்பளை பிள்ளை ஒரு டிகிரி கூட படிக்க முடியல சார். என்ன செய்யன்னு தெரியல சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் பிச்சை எடுத்து, நடக்க முடியாது, கை தூக்க முடியாது, எங்கேயோ போய் என் பிள்ளைய ஹோலி கிராஸில் சேர்த்தேன். அந்த மொட்டைச்சிகளெல்லாம் முதல்ல ஃபீஸ் வேண்டாண்டிட்டாளுங்க, இப்போ கேட்டால் வருஷத்துக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டணுங்காளுங்க. என்ன செய்யன்னு தெரியல சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் சொன்னேன், தம்பி, மோகன்லால் ஒரு படத்தில் கேட்பான், ஓர்மை உண்டோய் முகம் ஒன்று கேட்பான், ஒரு ஞாபகம் இருக்கா அந்த முகம்? என் ஓபியில் வந்து என்கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு போகிறானோ ஞாபகம் இருக்கா? 10 கோடி 15 கோடின்னேன். கடைசியாக நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன், தம்பி, ஒரு படிப்பறிவு இல்லாத உனக்கு, ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத உனக்கு, ஒரு சாதாரண தினக்கூலியாக இருக்கிற உனக்கு இவ்வளோ பெரிய மூளையை ஒரு கடவுள் தந்து உன்னை ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக உருவாக்கியிருக்கான்னா, இது உன் பாட்டன் முப்பாட்டன் உன் தாய் தகப்பன் கும்பிட்ட உன் குலதெய்வத்தோட பலன்டா. நீயே இந்த நவீன காலத்தில் இவ்வளோ துன்பப்படுறீன்னா, உன் முப்பாட்டன் பாட்டெல்லாம் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பான். அவன் விளக்கேற்றி வச்சு அந்த சாமிகிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டிருப்பான். என் குலம் தழைக்கணும், என் குலம் படிக்கணும், என் வம்சம் தழைக்கணும்னு எவ்வளோ கேட்டிருப்பான்டா. அந்த பலன் தாண்டா நீ அடைகிற. ஆனால் அந்த பாழாப்போன பேய் கும்பிடுற அந்த பியூரிஃபைடு கேஸை கும்பிடுற கூட்டத்துக்கூட நீ போறியடா. நல்லது தானான்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? சாமி கும்பிடுறது ஏன் இஷ்டம் சார், அது நீங்கள் என்ன சொல்கிறது? ஏன் இஷ்டத்துக்கு நான் சாமி கும்பிட்றேன், இதில் இல்லைம்மா நீங்கள் கேட்பீங்க, ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை போங்க சார் அப்படின்லாம் நீ என்கிட்ட பேசிட்டு போனேன். இப்போ தெரியுதா உனக்கு? உனக்கு நல்லா இருந்த கையை காலை உடச்சி விட்டது யார் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சார். யார்? என் குலதெய்வம் தான். இப்போ என்ன பண்ண, என் குலதெய்வத்துக்கு காலில் போய் விழுந்துட்டு வந்தேன். போன மாதம் கூட குடும்பத்தோடு போய் விழுந்துட்டு வந்தேன்.
அட நாசமாக போனவனை ஒன்றை மாதிரி பல பேர் அனுபவிக்க வேண்டியவன் அனுபவிக்காமல் இருக்கிற. அதான் இங்கே பிரச்சனை இந்த மாவட்டத்தில். உன்னை கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி நான் சொன்னேன் அன்னைக்கு, நீ ஒரு நாள் இந்த இடத்துல தான் வந்து நிற்பேன்னு எனக்கு தெரியும்டா. ஒரு நாள் இந்த இடத்துக்கு தான் வருவேன்னு தெரியும். இன்றைக்கி உன் கண்டுபிடிப்பெல்லாம் எங்கே போச்சு? தேசிய விருது வாங்கினியே ஜனாதிபதி கிட்ட, என்னாச்சு? முதலமைச்சர்கிட்டலாம் விருது வாங்கினியே, என்னாச்சு? அந்த விருதுகள்லாம் வாங்குறப்போ ஒன்று சுற்றி இருந்த கூட்டம்லாம் எங்கே போச்சு? எல்லாரும் போயிட்டாங்க சார், யாரும் இல்லை சார். என் மகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்புறம் நமக்கு தான் அங்கேருந்து இறங்கிருமே சார். அது ஒரு பிள்ளைக்கு படிப்பு காரியம் போட்டு அப்படின்னு நேற்று தான் பிறகு உஷாக வீட்டுக்கு போகிற வழியில் காரை நிறுத்தி அவன்கிட்ட கொடுத்துட்டு பகவானுக்குள்ள ப்ரோச்சர்லாம் கையில் கொடுத்து, நல்லா இருக்குள்ள வழியை பாரு. நல்ல மழை இல்லைன்னா அந்த பையன்ட்ட கொஞ்சம் பேசியிருப்பேன். நல்லா இருக்குள்ள வழி இனிமேலாவது பாரு. இந்த மாதிரி அகம்பாவம், ஆணவம், திமிரு இதெல்லாம் தூக்கி தூர விடு. பதவி வரும்போது தான் பணிவு வரணும். கடவுளுடைய அனுக்கிரகம் வரப்போ தான் நம்மளை நம்ம தாழ்த்திக்கணும். அந்த நேரம் நீ அகம்பாவம் கொண்டு ஆணவம் கொண்டு கண்டவன் பின்னாடி போனேன்னா செருப்பு கலத்தை அடிக்க மாட்டார், கையை கால் இப்படி உடச்சி விட்ருவார். தெய்வங்கள் நீ நினைக்கிற மாதிரி இல்லை தம்பி. நன்றி மறக்காமல் இருக்கணும். நீ அன்னைக்கு மட்டும் இந்த காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தா, இந்த பிணம் வணங்கிகள் கூட்டத்தோடு நீ போகாமல் இருந்திருந்தா, இன்றைக்கு உன்னுடைய நிலைமை எங்கே இருந்திருக்கும் தெரியுமா? நீ இந்தியாவில் உயர்ந்த ஒரு விஞ்ஞானி கூட நீ இருந்திருப்ப. ஆக்சுவலாக நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. நாயுடு கோயம்புத்தூரில் ஒருத்தர் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சான்னு படிச்சிருப்பீங்க. அவர் பேரை நான் முழுசாக சொல்ல விரும்பலை. அவர் ஆக்சுவலாக டுபாக்கூர் மன்னன். அவர் கள்ள நோட்டை அடித்து தான் நிறைய சம்பாதிச்சது. கோயம்புத்தூர் இப்போ அது சொல்லி இப்போ வம்பு வந்துடக்கூடாது. அந்த ஊர் தழைச்சதே அதில் தான். அப்போது இந்த மாதிரி டுபாக்கூர் கண்டுபிடிப்புகள் கூட இல்லாமல் நீ என்னை எங்கேயோ வந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய அகம்பாவமும் ஆணவமும் திமிரும், நம்ம பேச்சை கேட்காம, நான் உதவி பண்ணுறேன்னு சொன்னதுக்கு நீ கேட்காம, அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டு நீ ராயல்ட்டி கொடுத்துருந்தா கூட அன்றைக்கி எத்தனையோ லட்சங்கள் உன் வீட்டில் வந்து குவிஞ்சிருக்கும். உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம், பெரிய படிக்க வச்சுருக்கலாம், பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை போட்டிருக்கலாம், பெரிய கண்டுபிடிப்புகள் அடுத்தடுத்த கட்ட கண்டுபிடிப்புகளை போயிருக்கலாம். அந்த திமிரும் ஆணவமும் அகம்பாவமும் நான் சொன்னதை கேட்காம என்கிட்டே நீ இப்படிலாம் பேசிட்டு போனேன். அது என்னங்க நீங்கள் என்னங்க சொல்கிறது, அது ஏன் இஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு போனேன். இன்றைக்கி உன்னுடைய நிலைமை என்னாச்சு? இனிமேலாவது குலதெய்வத்தை வணங்கு. உன் பாட்டை முப்பாட்டை எல்லாம் என்ன தெய்வத்தை கும்பிட்டானோ அதை கும்பிடு. அதுதான் உயர்ச்சி. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன், எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பையன். அந்த பையன் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய கிறிஸ்தவ மதத்தில் மாறி இருக்கிறான். அவன் இல்லை, அவங்க அப்பா காலத்துலேயே மாறி இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டின்னா அப்படி அதில் ஒரு பற்றுதல். இங்கெல்லாம் வச்ச சாப்பாட்டை வாங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏதோ இது பேயாம். அப்போ அது என்னன்னு எனக்கு தெரியல. அங்கே தொங்க விட்டுருக்குல்ல ஒன்று ஆணியில், அது என்னன்னு எனக்கு தெரியல. இது பேயாம், அது என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கே சாமி கும்பிட்றாங்க. ஆனால் அவங்க தாத்தா அப்பாலாம் யாருன்னா குமார கோயிலில் காவடி தூக்குனவங்க. அவங்க அப்பா தாத்தாலாம் யார்? குமார கோயிலில் காவடி தூக்குனவங்க, பூ கட்டி கொடுத்தவங்க, பூ கட்டி காவடி தூக்குனவங்க. நான் அதான் கேட்டேன், உங்கள் அப்பா தாத்தாவுக்கு என்ன குறைஞ்சி போச்சு நீ மதம் மாறின? அது எங்கள் அப்பா தாத்தா கஷ்டப்பட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற? இங்கே வந்து சாணி எழுதி போடுற. உங்கள் அப்பா தாத்தா கஷ்டப்பட்டாங்க, இப்போ நீ என்ன பண்ணுற? நீ மதம் மாறிட்ட. உன் பேர் இப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸோ இல்லை ஜார்ஜ் டபாக்கூரோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்ட. இப்போ நீ இங்கே வந்து சாணி எழுதி போடுற. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா அங்கே அள்ளியிருப்பார், நீ இங்கே அள்ளுற. மதம் மாறதுனால உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துடும்? மதம் மாறதுனால என்ன மாற்றம் வந்துடும்? என்ன மாறிடும் உங்களுக்கு? சரி, அப்போ உங்கள் மதத்தில் ஜாதி பிளவுகளே இல்லையா? நீ இப்போ உங்கள் ஊரில் ஒரு சபை வச்சுருக்கீங்க. வெற்றுணி மடத்தில் நாடார்கள்லாம் ஒரு பெரிய சர்ச்சு, அதுக்குள்ளே போயேன் பார்ப்பேன். நீ உள்ளே போயிட்டு வாயேன், உன்னை உள்ளே விடானா பார்ப்போம். இல்லை ராமன்புதூரில் ஒரு ஆர்சி சர்ச் இருக்குது, அங்கே அடியே நடக்குது. யார்? 2 குரூப்புக்கு அடி நடக்குது. ஒன்று கடப்புறம், ஒன்று நாடார். இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நாடார் பிஷப் ஆகிட முடியுமா? நீ எந்த சர்ச்சுக்கு போகிறன்னு வச்சே நான் ஜாதியை சொல்லுவேன். புத்தேரி பக்கத்தில் சால்வேஷன் ஆர்மிக்கு போனால் நீ என்ன ஜாதி? வெற்றுணி மடத்தில் இல்லைன்னா நம்ம பஸ்ஸு டெப்போ இருக்க நேசமன் நகரில் சர்ச்சுக்கு போகிறேன்னா நீ என்ன ஜாதி? நான் சொல்லுவேன். இல்லை இங்கே ஒருத்தர் இருக்கார், என்ன சௌரியா கோட்டாரில், அங்கே போகிறேன்னா நீ என்ன ஜாதி? நான் சொல்லுவேன். அப்போ என்ன மாற்றம் வந்தது உனக்கு? என்ன மாறுச்சு? நீ இங்கே இருந்தாலும் அதான் நடந்திருக்கும், அங்கே இருந்தாலும் அதான் நடந்திருக்கும்.
ஆக நாம் அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, மதம் மாறுவதாலேயோ தெய்வத்தை மாற்றுவதாலேயோ உங்களுக்கு எதுவும் நடந்துட போகிறது கிடையாது. அதனால தான் ஏற்கனவே நேரமே 3:30 மணிலேருந்தே நான் தான் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறேன். இங்கே எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஆல்ரெடி எல்லாமே ப்ரீஃபிக்ஸடாக தான் உங்களை அனுப்பிடுவோம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எந்திரன் படத்தில் ரஜினிகாந்த் ஒரு ரோபோட்டை தயார் பண்ணி எப்படி அதுக்கு மெமரி வச்சு இங்கே அனுப்பியிருக்கோ அதை போல தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கு. நீங்கள் என்ன காரியத்தை செய்ய இங்கே வந்திருக்கீங்களோ அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அது நீங்கள் அந்த சாமியை கும்பிட்டாலும் அதான் செய்ய போகிறீங்க, இந்த சாமியை கும்பிட்டாலும் அதான் செய்ய போகிறீங்க. எதுவும் மாற போகிறது கிடையாது. ஆனால் நீ ஒரு தெய்வத்துக்கிட்ட மனமிறங்கி உருகி மன்றாடி பிரார்த்திக்கிறப்போ அந்த தெய்வம் உனக்கு என்ன ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுக்குதோ அந்த தெய்வத்தை நீ மன்றாடுறப்போ மார்க்கண்டேயனுக்கு நடந்த மாதிரி உன்னுடைய விதியும் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே இருக்குது. அது நீ அங்கே போய் இங்கே போய் தான் கும்பிடணும் இல்லை, இருக்கிற இடத்துல ஒழுங்காக கும்பிட்டாலே போதும். நீ இங்கே இருக்கிறப்போ பகவத்கீதை கும்பிட மாட்டேன், நாமத்தை சொல்ல மாட்டேன், சாமியை கும்பிட மாட்டேன், அங்கே போய் அந்த புக்கை படித்தோன்னு உனக்கு எல்லாம் வந்துருமா என்கிற புரிதலை நாம் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இந்த தம்பியினுடைய பெயர், நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன், பொய் சொல்லலை. ராமன்புதூரில் இப்போ அந்த தம்பி இருக்கிறான். இந்த தம்பியினுடைய பெயர் சரவணமுத்து. கண்டிப்பாக நான் அந்த பேசுகிற அந்த சத் சங்கத்தை அந்த பழைய டாக்டரும் பார்ப்பார். நம்ம மேட்டர் தான் மற்றவன் பேசுகிறான் சரக்கு விளையிலன்னு அவரும் சொல்லுவார், அவருக்கு பொண்டாட்டியும் சொல்லுவாங்க. அப்போது எங்கள் கண்ணு முன்னாடி இது நடக்குது. ஆணவத்தினுடைய விளிம்பில் மதம் மாற்றத்தினுடைய அழிவு எங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு நாள் இதுதான் எல்லாருக்கும் நடக்கும். குல தெய்வத்தையும் நீங்கள் இத்தனை நாள் கும்பிட்ட ஈஸ்வரனோ நாராயணனோ முருகனோ விநாயகரோ உங்களை இப்போ எதுவாக காட்சி தந்து உங்களை வரவழைச்சி உங்களுக்கு அருளாசி புரிகிறாங்களோ, ஒரு புட்டு விற்கிற கிழவிக்கு மண்ணோட்டுறவனாக காட்சி தந்தால் அவன் தான் அவனை கடவுள். ஒரு விறகு விற்கிறவனாக வந்து உங்களுக்கு காட்சி தந்தால் அந்த விறகு வெட்டி தான் அவங்களுக்கு கடவுள். ஒரு நக்கீரனுக்கு புலவனாக வந்து காட்சி தந்தால் அவன் தான் அவங்களுக்கு கடவுள். உங்களுக்கு எப்படி காட்சி தரான் அதான் கடவுள். வள்ளியை மனம் புரியறதுக்கு யானையா விநாயகர் வந்தாருன்னா அதுதான் கடவுள். எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் உனக்கு எதுவாக வந்து நிற்கிறார். ஒரு தந்தையாக வந்தால் தந்தை தான் கடவுள், ஒரு தாயாக வந்தால் தாய் தான் கடவுள், ஒரு மனைவியாக வந்தால் மனைவி தான் கடவுள், ஒரு சகோதரன் சகோதரியாக வந்தால் சகோதரன் சகோதரி தான் கடவுள். இதை விட்டுட்டு நீ மதம் மாறி போய் என்ன சாதிக்க போகிற? இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இன்னைக்கு நான் நல்லா தயவுசெய்து யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் இருக்கலாம். என்ன செல்வி, தயவுசெய்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் தப்பாக சொல்லலை. ஆனால் வரும் காலம், வரும் சந்ததிகள் ரொம்ப அவஸ்தைப்படும், ரொம்ப கஷ்டப்படும். இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், வேலை இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த சாமியை கும்பிடுங்க, தப்பு இல்லை. வீட்டில் ஒருத்தங்க பழைய சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கிண்டலும் கேலியும் பண்ணாதீங்க. அவங்க எதையோ நீ அதில் தானே வந்திருக்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வேலை பார்க்குறா, டியூட்டி டாக்டரா. அந்த டாக்டர் பிள்ளையே ஒரு ஃபார்மசிஸ்ட், ஒரு பையன் மெடிக்கலில் வேலை பார்த்த போய் மதம் மாற்றிட்டான். அது அப்படி கோயில் பூசை வச்சு பூசாரியாக இருந்த ஒரு குடும்பம். அந்த பிள்ளை இப்போ இங்கே வந்தாலே இதை தொடாது அதை தொடாது, சாப்பிட மட்டும் செய்யும். இங்கே வந்தால் நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடும். மற்றபடி ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் பழம் கொடுத்தாலும் ஒரு பூ கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்ட்டு. ஏன்னா பேய் இதில் தான் இருக்குது, சாப்பாட்டில் இல்லை. திங்கிறதுல பேய் இல்லை, இதில் தான் பேய் இருக்குது. இந்த மாதிரி மெஸ்மரிசம் பண்ணுறது, மூளை செலவை பண்ணுறது. அதனால தான் நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடியில் உங்கள் மூளையை நாங்கள் செலவு போய் செய்வதில்லை, உங்கள் இதயத்தை செலவை செய்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னாச்சு குருஜி, என்னாச்சு, வாட் ஹேப்பன், எதுக்கு இப்படி வச்சுருக்கீங்க? இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடியில் உங்கள் மூளையை நாங்கள் செலவு பண்ணுறதில்லை, உங்கள் இதயத்தை செலவை செய்கிறோம், உங்கள் இதயத்தை தூய்மையாக்குகிறோம். அறியாமையால் பேதமையால் நீங்கள் மூழ்கி கிடக்கிற அந்த இருளிலிருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம். இது பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கவங்களாம் நாளைக்கு ஏதாவது புகார் தெரிவிப்பாங்களா, நிறைய பேர் வேறு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இந்த பக்கம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சங்கல்பம், இந்த சித்தம் பகவானால் நடக்கிறது. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு பகவான் சொல்கிறார், அதை நம்ம சொல்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இனிமேலும் பகவானை, பகவானுடைய அருமை பெருமைகளை எடுத்து செல்ல தயங்கினால், பிறருக்கு எடுத்து செல்ல தயங்கினால் நம்முடைய சமூகம் நம் கண்முன்னே பாழ்பட்டு நிற்கும், நம்முடைய சந்ததிகள் வாளாவட்டியாகி நிற்கும். நீ நல்லா தானே இருக்குன்னு நம்ம நினைப்போம், இல்லை, பெரிய துன்பங்களுக்குள்ளே போகும். வழிபாட்டு முறைகளை மாற்றி மாற்றி போனவர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. நீங்கள் அந்நிய தேசங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. ஏன் அமெரிக்காலேயும் ரஷ்யாலேயும் நிறைய பேர் பழையபடி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவுக்குள்ளே வரான். பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கவெல்லாம் பழையபடி இங்கே வரான்.
ஈஸ்வரனை கும்பிட்றேன், ஹிமாலயாவுக்கு வரேன், அங்கே வரேன், ஏன் வரேன்னா அவன் சொல்கிறான், இல்லை எங்கள் ஆரிஜின் இங்கே தான், எங்கள் ஆரிஜின் இங்கே தான். அவரே நாங்கள் கும்பிடுற அவரே இங்கே வந்திருக்காரு, இமயமலைக்கு வந்திருக்கிறாரு. அவரே இந்த யோக கலைகள்லாம் கற்றுருக்கிறாரு. யோகா என்கிறது நீங்கள் எல்லாரும் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லாருக்கும் ஈஸியாக ஒரு யோகா சொல்லித்தரேன், அதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். அதுதான் ஆதி காலத்து யோகா, அதுதான் ஆதி காலத்து யோகா. இன்னைக்கு யோகா தினம்னே நம்ம இந்திய அரசாங்கம் அறிவித்து உலகம் முழுக்க பல்வேறு யோகாக்களை, பக்கத்தில் கோவப்படக்கூடாது, நான் மெனக்கெட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இவர் வேறு யோகாவை சிம்பிளாக சொல்லி கொடுக்குறாரு, அப்புறம் நான் கிளாஸ் எடுக்க எங்கே போனால் அந்த பிள்ளை வருத்தப்படக்கூடாது. யோகா இன்றைக்கி பல்வேறு கண்டுபிடிப்புகளில் இருக்குது. ஆனாலும் ஒட்டுமொத்த யோகாவை நீங்கள் ஒரே யோகாவில் செய்திடலாம். ஒரே ஒரு யோகா நீங்கள் செய்தால் போதும், ஒட்டுமொத்த பலனும் அதில் கிடைக்கும். அதுதான் ஆதியில் நாம் செய்துட்டு இருந்த யோகா. இன்னைக்கு அதை வெளிநாட்டு பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு அந்த யோகாவை சொல்லிக் கொடுக்குறாங்க. சிம்பிள், பிள்ளையாருக்கு முன்னுக்கு தோப்புக்கரணம் போடுறதா அந்த யோகா. பிள்ளையாருக்கு முன்னுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு தோப்புக்கரணம் போட்டிங்கன்னா அதுதான் ஒட்டுமொத்த யோகாவோட வடிவம். அது எப்படி போடணுங்க தெரியணும், அதுதான் அதில் வித்தியாசம். எப்படி போடணும்? நிறைய பேர் இப்படி போடணும். எப்படி தோப்புக்கரணம்? எப்படி? அப்படி இல்லை, என் காலை பார்த்துக்க, காலை தூக்கி நிற்கணும். நின்றுக்கிட்டு இந்த ரெண்டு காலையும் பிடிச்சி இந்த முட்டங்கால் இங்கே தட்டி எழும்பணும். நீங்கள் கீழே உங்க இந்த கால் இங்கே பட்டு இந்த ரெண்டு உப்பு குத்தியும் மேலே நிற்கணும். இந்த காது ரெண்டும் இப்படி பிடிச்சி நீங்கள் தினம் ஒரு 50 தோப்புக்கரணம் போட படிச்சிட்டீங்க, சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நோய் உங்களுக்கு வர. இதுதான் ஆதி காலத்து யோகா. பிள்ளையாருக்கு நீங்கள் இது போடலாம், பிள்ளையாருக்கு என்ன பிரயோஜனம்? பிள்ளையாருக்கு முன்னுக்கு எதுக்கு போட சொன்னாங்கன்னா, அவருக்கு இருக்கிற மாதிரி தொப்பை உனக்கு இருந்தால் அது போடுன்னு சொன்னாங்க. இதை போட்டால் உங்களுக்கு தொப்பை கரையும், இங்கே தேங்கி கிடக்கிற சதையெல்லாம் கரையும், இங்கே தேங்கி கிடக்கிற சதையெல்லாம் குறையும். அங்கங்கே அவன் திமிரிக்கிட்டு கிடக்கு. இங்கே ஒரு 50 கிலோ, இங்கே ஒரு 50 கிலோ, இங்கே ஒரு 100 கிலோ, எப்பா. ஆமாம், அதில் வேறு ஒருத்தன் பாட்டு பாடி வச்சுருக்கான், 50 kg தாஜ்மஹாலாம், 50 kg தாஜ்மஹாலாம். அன்பே உன்னுடன் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். போயிட வேண்டிதான், 100 கிலோ தூக்கிட்டு போக வேண்டிதான். ஆகவே அன்பர்களே, நம்முடைய பண்பாடுகளையும் நம்முடைய காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்ததையும் தான் இந்த யோகி ராம் சரத்குமா நாம பிரச்சாரங்களில் உங்களுக்கு உபதேசிக்குது. ரொம்ப சிம்பிள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க. அறியாமையிலும் புரியாமையில் நீங்கள் மூழ்கி கிடக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு தோப்புக்கரணம், 2 நாள் கழித்து 2 தோப்புக்கரணம், 3 நாள் கழித்து ஒரு 5 தோப்புக்கரணம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களை டெவலப் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த புது பொண்ணு பார்க்க தெரியாமலாம் வந்துட்டோம் போல் இருக்கு. அகிலா பார்க்குறா, அம்மா நாளையிலேருந்து மாமியை நான் வரவே மாட்டேங்க, இந்த ஆள் ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துகிறாரு. புது பொண்ணு யோசிக்குது, இனிமேலுங்க வரமாட்டேன் அப்படின்னு யோசிக்குது. நீங்கள் டெய்லி ஒரு 50 தோப்புக்கரணம் போட்டால் நான் ஒரு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு தரேன், உங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தொப்பை, தொந்தி ஒன்றும் வராது. சத்தியமாக நான் சொல்கிறேன், சத்தியம். இந்த ஒரே ஒரு யோகாவை நீங்கள் வீட்டிலே செய்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. அப்போது இது மாதிரி நம்முடைய இந்துக்களுடைய சமூகத்தில் நம்முடைய தெய்வங்களை பற்றியும், நம்முடைய வாழ்வியலை பற்றியும், நம்முடைய கலாச்சாரங்களை பற்றியும், நம்முடைய பண்பாடுகளை பற்றியும் எடுத்து சொன்னால் இந்த தலைமுறை, அடுத்தடுத்த தலைமுறை இந்த வையத்துள் வாழ்வாங்க வாழும். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் நமக்கு எல்லா அருளையும் வளமோடு நலமோடு தந்து, இந்த உலகமெங்கும் துன்பப்பட்ட போதிலும் நாம் இந்த நாகர்கோயிலிலே நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு 2 சினிமா பாட்டை கேட்டு ஆனந்தத்தோடு இருக்கிறோம். இதே மாதிரி பகவான் என்றைக்கும் நம்மளை நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நம்மை வாழ வைப்பார். எல்லாமல்ல பரம்பொருள் யோகி ராம் சரத்குமார் நம்முடைய திரு இல்லத்திலே வந்து இருந்து அரசாட்சி புரிவார். அவர் எப்போவுமே வாழ்க்கையை ஜோவியலாக பார்க்க சொன்னவர் பகவான். சீரியஸாகவே பார்க்க மாட்டார். யார் போனாலும் சிரிச்சே பேசுவார், யார் போனாலும் சிரிச்சே அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுவார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, சந்தோஷமாக இருங்க அவ்வளோதானே அப்படிம்பார். எல்லாம் என் தந்தையினுடைய செயலும்பார். அப்போது நாமளும் இந்த ஆசிரமத்தில் எந்த பிரச்சனையும் இங்கே பெருசாக எடுக்குதாங்க, எல்லாம் பகவான் பார்த்துக்குவார். எதற்காக இந்த திருவடி பூஜையை செய்கிறோன்னா, உங்களுடைய மன பாரங்களையும் மன துன்பங்களையும், உங்கள் வீட்டில் கிடக்கிற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கடன்களையும் நோய்களையும் பிணிகளையும் அவருக்கு பாதத்தில் கொண்டு இறக்கி வைங்க என்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்கு தான் இந்த பாத பூஜை பண்ணுறோம். பகவான் யோகி ராம் சரத்குமார் நமக்கெல்லாம் ஒரு உறுதிமொழியை தந்திருக்கிறார்.
எந்த கணத்திலும் உங்களை கைவிட மாட்டேன் என்கிற உறுதிமொழியை தந்திருக்கிறார். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கு அருளிய அந்த புனித நாமத்தை விடாமல் ஜெபிங்கள். வேற ஒன்றும் தேவையில்லை. எல்லா திருவருளும் பெருவருளும் உங்களுக்கு வந்து சேரும். நிச்சயமாக உங்கள் திரு குடும்பத்தை ஆசீர்வதித்து மகிழ்வார் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இந்த வழிபாடுகளெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் எந்த விதத்திலையும் நம்முடைய குடும்பங்கள் சேமம் பெறாது. ஆகவே நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பகவானுடைய மகிமையும் பகவானுடைய நாமத்தின் மகிமையும் சொல்லி இந்த வழிபாட்டுக்குள்ளே நம்ம முடங்கி விட வேண்டும். இந்த ஆசிரமத்தில் 1000 பிரச்சனைகள் வரலாம், 1000 மன உளைச்சல்கள் வரலாம், 1000 மனஸ்தாபங்கள் வரலாம். அதெல்லாம் மீறி நாம் எல்லோரும் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய ஒரு குடும்பமாக, அவருடைய ஒரு குடும்பத்தினராக, அவருடைய ஒரு அங்கத்தினராக நாம் அவரோடு இருந்து அவருக்குண்டான சேவைகளை நாம் முடங்காமல் செய்து அவருடைய நாமத்தை ஜெபித்து, மாற்று மதத்துக்கு போனவங்களுக்கும் நாம் ஜெபிப்போம், மாற்று மதத்துக்கு போனவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், மாற்று மதத்துக்கு போனவங்களுக்காகவும் நாம் நாமத்தை சொல்லுவோம். ஆகவே பகவான் யோகி ராம் சுரத்குமார் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, நம் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து, நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து, மற்ற நாடுகளைப் போல நிலநடுக்கங்கள் இல்லாமல், பெரிய பேரிழப்புகள் இல்லாமல், பெரிய துன்பங்கள் இல்லாமல் நம்ம எல்லோரையும் நல்லவண்ணம் ஆசீர்வதித்து அருளாசி புரிந்து நம்முடைய குடும்பங்களை நல்ல சிறப்பான வழியிலே வழிநடத்தி இந்த குழந்தை குட்டிகளெல்லாம் நல்லபடியாக வாழ வைத்து, கூடிய சீக்கிரத்தில் நம்ம உஷாவை பாட்டியாக்கி, அடுத்த ஒரு பாட்டி, இன்னொரு பேரை, ஏற்கனவே ஒரு பேத்தி, அடுத்த ஒரு பேரை வந்து சந்தோஷத்தின் உச்சியில் எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு வாழணும். அதுதான் நம்முடைய தேவை. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் முடிந்த அளவுக்கு நம்முடைய பக்தர்களுக்கு உதவிகளை செய்கிறது. இன்னும் முடிந்த அளவுக்கு யாருக்கேனும் உதவிகள் நாம் செய்வோம். எல்லோரும் பகவானிடம் திரும்ப வேண்டும். பகவானிடம் வந்து துன்பங்களின்றி, மன நோய்களின்றி, நோய்கள் எந்தவித உடல் நோய்களின்றி சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். எல்லாம் பகவானுடைய யோகி ராம் சுரத்குமார் என்கிற புனித நாமத்தின் மகிமையாலே, ஸ்ரீராம ஜெயம் என்கிற நாமத்தின் மகிமையாலே, ஓம் நம சிவாய என்கிற நாமத்தின் மகிமையாலே நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும். நம்முடைய சந்ததிகள் தழைக்க வேண்டும். நம்முடைய பாரத தேசம் உலகிலே முதன்மை நாடாக மாற வேண்டும். இந்தியர்கள் என்ற பெருமையோடு, தமிழர்கள் என்ற உணர்வோடு, நாம் இந்துக்கள் என்ற ஒரு அடையாளத்தோடு நாம் வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் நம்முடைய சமயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. வாழ்க்கை வேறு, வழிபாடு வேறு. இந்துங்கிறது நம்முடைய அடையாளம். நான் அந்த அம்மாட்ட தான் சொன்னேன். அந்த அம்மா என்ற முறையில் பேசுகிறேன். இந்துங்கிறது நம்முடைய அடையாளம். நீ யார்? ஹூ ஆர் யூ? நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் உள்நாட்டில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து நீ யாருமா? நான் இல்லாதா அந்த என்ன ஒரு மாடத்தட்டுலையா திக்கிலாவலை, திக்கி வரும்ல அந்த திக்கிலாவலை அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? நான் இந்தியன். ஓ ஹிந்து அப்படிமா. ஹிந்து அங்கே ஹிந்து தான் அவனுடைய அடையாளம். நீ யாராக வேணாரு, நீ ஜோசப்னாலும் பேர் வச்சுக்க, இல்லை வில்சன் பேர் வச்சுக்க, ஓ ஹிந்து அப்படின்னு கேட்போம். அவனுக்கு உங்களுடைய வேஷ்டி, உங்களோட புடவை தான் அவனுக்கு அடையாளம். நீங்கள் தலையில் வச்சுருக்கிற பூவும் நெத்தியில் வச்சுருக்கிற பொட்டும் தாங்க அடையாளம். நான் மதம் மாறிட்டேன்னு சொன்னால் அவன் ஒன்றும் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது உங்களை. ஆகவே இந்தியன் என்கிற உணர்வோடு, இந்து என்கிற ஒரு உரிமையோடு நாம் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம். வேறு இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஜெனிட்டா? ஒன்றும் இல்லை. சரி. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.